கோழி வளர்ப்பு. இந்த கோழிகள் கிராமலட்சுமி என்று அழைக்கப்படும் கைரளி வகையைச் சேர்ந்தவை. கேரளத்தில் இந்த கோழிகளை கலப்பினம் செய்து உருவாக்கியிருக்காங்க. இந்த மொட்டை கழுத்து கோழி, இந்த கருப்பு கோழி இதெல்லாம் ஒரு சேர்த்து வச்சு உருவாக்கின இனம். இது மொத்தமாக வளர்ச்சியே வளர்ந்ததுக்கப்புறம் 1.25 1.5 கிலோ தான் வரும். நல்லா இயற்கையாக வெளியில் மேய்ஞ்சு வளரக்கூடிய இனம். நம்ம சிறுவிடை கோழி சைஸில் தான் வளருதுன்றதுனால இதுக்கு நல்ல டிமாண்டும் இருக்குது. முட்டைகளும் அதிக அளவில் வருது. உங்கள் உயிர் ஆர்கானிக் ஃபுட்ஸ் இயற்கை விவசாயிகள் நேரடி விற்பனை நிலையம் ஈரோடு, சேலம் மற்றும் கோவை. கோழி பண்ணை நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி மேடான இடம் கிடைக்காது. தோட்டங்களில் சில இடத்துல தாழ்வான இடங்கள்லையும் அமைக்க வேண்டி வரும். இப்போ நம்மளது பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பில் இருக்குது. பார்ஷியல் ஷேடு, கொஞ்சம் வெயில் எல்லாமே வரும். மழை பெஞ்சால் இந்த இடத்துல தண்ணி 1 அடி 2 அடிக்கு தேங்குங்க. அப்போது சாதாரண முறையில் கோழி வளர்த்தோன்னா கோழியெல்லாம் வாத்து மாதிரி தண்ணியில் மிதக்க வேண்டி வரும். கோழி எல்லாமே இன்ஃபெக்ஷன் ஆகி காலி ஆகிடும். இதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி பரன்மேல் முளை வளர்த்துருக்கோம். இதில் என்ன பண்ணியிருக்கோன்னா, சுற்றிலையும் கம்பி வேலை போட்டிருக்கோம். டைமண்ட் 2.25 இன்ச்சு டைமண்ட் ஃபென்சிங்கை போட்டதுனால வெளியிலிருந்து நாயோ இல்லை இதே கோழியோ உள்ளே போய் தன்னோட எச்சத்தை திங்க முடியாது. அப்போ அந்த இடத்துக்குள்ளே மணலை பரப்பிக்கிறோம். சுத்தம் பண்ணிவிட்டு மணலை பரப்பி வச்சுட்டோன்னா மணல் சீக்கிரம் ஈரத்தை உறிஞ்சிக்கும். எச்சம் விழுந்தாலும் எச்சத்தில் இருக்கிற ஈரத்தை மணல் ஸ்பாஞ்சு மாதிரி உறிஞ்சி எடுத்ததுனால காலையில் விழுகிற எச்சம் சாயந்தரம் பவுடர் மாதிரி ஆகிடுது. அடுத்த நாள் க்ளீன் பண்ணுறப்ப ஈஸியாக வெளியே வந்துடும். அப்போ சுகாதாரமும் மெயின்டைன் ஆகுது. பக்கத்தில் உள்ளவங்க இங்கே கோழி பண்ணை ஸ்மெல் வருதுன்ற ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் இருக்கும். இன்றைக்கி பிரச்சனையே கோழி பண்ணை உலகம் முழுக்க தடை பண்ணுறாங்க. இந்த பிராணிகள் நலச்சங்கத்தினர் கூண்டுக்குள்ளே அடைச்சி கோழி வளர்த்துறதுனால ரொம்ப தொல்லையாக இருக்குது. கோழிகளுக்கும் பாதிப்பு, பக்கத்தில் வசிக்கிறவங்களுக்கும் பாதிப்புன்றாங்க. இந்த மாதிரி ஒரு காற்றோட்டமாக போகிற மாதிரி, வெளிச்சம் வர்ற மாதிரி, எளிதில் காயிற மாதிரி மணல் பெட்டு போட்டு அதுக்கு மேலே ஒரு 2 அடியோ 3 அடியோ ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு அங்கே கோழி வளர்த்துனா நம்மளுக்கு சுகாதாரம் மனுஷனுக்கும் மட்டும் இல்லை, கோழிக்கும் மட்டும் இல்லை, பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. உங்கள் உயிர் ஆர்கானிக் ஃபுட்ஸ் இயற்கை விவசாயிகள் நேரடி விற்பனை நிலையம் ஈரோடு, சேலம் மற்றும் கோவை. இப்போ இந்த ஃபீடரில் கலப்பு தீவனம் போட்டிருக்கிறோம். இந்த மில்லட்ஸ், சிறுதானியங்கள்லாம் அரைச்சது, முழுசாக இருக்கிறது எல்லாத்தையும் கலக்கி இந்த ஃபீடரில் போட்டிருக்கிறோம். இது ஒரு சரி சம விகித அளவு மருத்துவர்கள் சொல்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். ஆனால் எல்லோரும் இதை தான் பண்ணுறாங்க. ஆனால் அந்த தீவனம் வேஸ்ட் ஆகாமல் பார்க்கணும். தீவனத்தில் இதனோட கழிவுகள் கலக்காமல் போடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் அதை கவனத்தில் கொள்ளணும். இந்த மாதிரி ஃபீடரில் போட்டால் நம்மளுக்கு வேஸ்டேஜ் குறையுது. ரெண்டாவது, வெறும் தரையில் தீனியை அப்படியே வச்சுட்டா என்ன ஆகுதுன்னா, கோழி சாப்பிடுது, உதறி விடுது, அதிலே எச்சத்தையும் போட்டுருது. அடுத்த வாட்டி அந்த எச்சத்தையும் சேர்ந்து தனது எச்சத்தையே கோழி தானே சாப்பிட்றப்ப தான் பாக்டீரியா, ஃபங்கஸ் எல்லாம் கலந்து அதுக்கு அட்டாக் வருது. இம்யூனிட்டி கம்மியாகிறப்போ வைரஸ் இந்த வெள்ளை கழிச்சல், ரத்த கழிச்சல் வருது. இதனால தான் இது கொஞ்சம் காஸ்ட்லியானாலும் இந்த பரன்முறை மிச்ச இதை விட காஸ்ட்லி தான். ஆனால் சுகாதாரம், இப்போ நம்மளுக்கு ரத்த கழிச்சல், வெள்ளை கழிச்சல் வந்தாலே ஆல்மோஸ்ட் பாதி கோழி முடிஞ்சிடும். அப்படியும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ரெடி பண்ணினாலும் 1 மாதம் 2 மாதம் ஆகும். டோட்டலாக பண்ணையே மூட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறவங்க முதல்லையே இந்த மாதிரி போட்டுட்டாங்கன்னா கொஞ்சம் தீனி கீழே கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். எச்சம் முழுசாக கீழே போயிடும். அப்புறம் அடுத்து நம்ம கோழி பண்ணை வைக்கிறப்பவே நம்ம நிறைய இடத்துல ஆளுங்க இருப்பாங்க, ஊருக்கு விட்டுட்டு ஓடிடுவானுங்க. ஓனர்களே தோட்டத்தில் கொஞ்சம் கோழி வளர்த்துவாங்க. நம்ம பிரதேசத்தில் கல்யாணம், இளவு, விசேஷம் இந்த மாதிரி நிறைய போவாங்க. அப்போ எங்கேயும் போகிற முடியதில்லை. இந்த கோழிகளை வச்சுக்கிட்டு அதை காலையில் சாயந்தரம் க்ளீன் பண்ணோன்ற ஒரு பிரச்சனை இருக்கும். இப்போ இந்த மாதிரி கொட்டகையை போட்டு கழிவுகள் கீழே விழுந்துருச்சுன்னா அந்த பிரச்சனையே கிடையாது. 2 நாள் ஆனாலும் காத்தோட்டம், வெயில் அங்கே படுறதுனால அது காஞ்சிக்கும். அதுலேருந்து செகண்டரி இன்ஃபெக்ஷன் கோழிகளுக்கு வராது. அப்போது நம்ம எங்கேயோ வெளியில் போகிறோம், உடனே அடடே கோழி செட்டை சுத்தம் பண்ணுமே, நாளைக்கு பண்ணலாம், ஆகாதா, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிற அந்த கவலை இல்லை நமக்கு. 2 நாள் கழித்து கூட பண்ணிக்கலாம். ஆனால் கீழே மணல் போட்டு ட்ரையாக வச்சுக்கிட்டோம்னா ஒன்று நம்மளுக்கு அப்பப்போ ஆள் க்ளீன் பண்ணுன்ற அந்த ஆள் பிரச்சனை குறையுது. ரெண்டாவது, கோழிகளுக்கும் சுகாதார பிரச்சனை வருது. இந்த பரன்முறையில் இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது. 3வது பெனிஃபிட்டு,
இந்த ட்ரிங்கரில் பார்த்தீங்கன்னா இப்போ கோழி நிறைய தண்ணி சாப்பிடுது. இந்த கைரளி கோழிகள் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும், வெயிட் கம்மி. இது மொத்தமாகவே வந்து 1.25 கிலோ அளவுக்கு தான் வளர்ச்சி வரும், அதனால் நல்லா பறக்கும். அப்போ கொஞ்சம் தட்டி விடும், தண்ணி கீழே சொட்டும். இப்போ சொட்டுற தண்ணி எல்லாமே கீழே மணலுக்கு போயிடும். கோழி நடமாடுற இடம் ஈரம் இல்லாமல் இருக்கும். ஈரம் இருந்தாலே ஃபங்கஸ் பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் தான். இப்போ இந்த 3வது பெனிஃபிட்டும் யூஸ். உங்கள் உயிர் ஆர்கானிக் ஃபுட்ஸ் இயற்கை விவசாயிகள் நேரடி விற்பனையம் ஈரோடு, சேலம் மற்றும் கோவை. இது வந்து முருங்கைக்கீரைங்க. எல்லா தோட்டங்கள்லேயும் முருங்கை மரம் கண்டிப்பாக இருக்கும். அப்படி வளர்த்தணுன்னு நினைக்கலாட்டி கூட அது வேலியிலையாவது அதாவது எங்கேயாவது முளைச்சி நிற்கும். இன்றைக்கி வந்து முருங்கை வந்து பயங்கர டிமாண்டு, எக்ஸ்போர்ட் ஆகுது முருங்கை லீஃப் பவுடரு. அதனால் இன்றைக்கி கட்டாயம் எல்லா தோட்டத்துலையும் இது வச்சு ஆகணும். ஆனால் நமக்கு வந்து நல்ல மனுஷங்களுக்கே வந்து ரொம்ப டிமாண்டு கீரை. இந்த கீரையை நம்ம வளர்த்துறப்போ கோழிகளுக்கும் கொடுக்கலாம். நல்ல சத்தான கால்சியம் சத்து இதில் இருக்குது. இந்த மாதிரி கட்டி விட்டுட்டா அதுவும் சாப்பிட்டுக்கும். அதனால் டெய்லி ஒவ்வொரு கீரையை நம்ம கட்டிக்கலாம். முருங்கைக்கீரை ஒரு நாள் இந்த மாதிரி கட்டி விட்டால் நல்லா சாப்பிட்டுக்குது. வேஸ்ட் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை இதில். இது குதிரை மசாலுங்க. இதுவும் கொத்தமல்லி பாத்தி மாதிரி சின்ன சின்ன பாத்திகளை வளர்த்தலாம். 2 வருஷத்துக்கு இந்த குதிரை மசால் நல்லா வளரும் ஃபீல்டில். அறுக்க திரும்பவும் மருத்தாம்பு எடுத்து வளர்ந்துக்குங்க. இதையும் கொண்டு வந்து கட்டி வச்சுட்டா புரோட்டீன் ரொம்ப ஹை இதுலைங்க. இருக்கிற தீவனங்கள்லேயே வந்து குதிரை மசாலில் தான் புரதச்சத்து அதிகமாக இருக்குது. இதனால் இதுவும் கோழிகளுக்கு நல்ல நன்மை தரும். ஃப்ரெஷ்ஷாக கட்டுறப்போ நம்மளுக்கு கோழிகளுக்கு எந்த பாதிப்பும் வராது. நம்ம இயற்கையான தீவனம் கொடுத்த மாதிரி ஆகுது. அதாவது நம்ம சாப்பாடு மற்றும் வளர்ப்பு முறை மட்டும் இல்லை, கீரைகளும் வந்து இயற்கையாக வளர்கிற தோட்டத்திலேருந்து கொடுக்குறப்போ கோழிகளோட இம்யூனிட்டி இன்னும் அதிகமாகும். இந்த தலை வந்துங்க மலைவேம்பு. இன்றைக்கி விவசாயிகள் வந்து வேலி ஓரங்கள்லேயோ இல்லை ஒரு முழு பயிராவோ மரம் வளர்ப்பில் ஈடுபடுறாங்க. 3 வருஷத்தில் 5 வருஷத்தில் நல்லா வளர்ந்து நமக்கு ஒரு விற்பனை வாய்ப்பை தரக்கூடிய சாகுபடி முறை தான் மரம் வளர்ப்பு. இதில் வந்து மலைவேம்பு வந்து ரொம்ப வேகமாக வருது. புதிய ஹைப்ரிட் வெரைட்டி எல்லாம் வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஜெனட்டிக்ஸ் அண்ட் ட்ரீ ப்ரீடிங், IFGTPன்னு சொல்லுவாங்க, அங்கே கூட சேல்ஸில் இருக்குது. அந்த மாதிரி நிறைய வளர்த்துறாங்க. அந்த மாதிரி வளர்த்துறப்போ கவாத்து பண்ணணும். அந்த மலைவேம்பு மரமாக வளர்கிறப்போ எவ்வளோக்கு எவ்வளோ அந்த போல்னு சொல்லுவாங்க, நேராக தரையிலிருந்து 10 அடி 20 அடிக்கு ஒரே கம்பம் மாதிரி நேராக வளர்ந்தால் தான் அதோட மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அப்போ பக்க கிளைகளை வெட்டி விடணும், கவாத்து பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு சீசன் மழை காலத்துலேயோ காற்று காலத்துலேயோ அதை கவாத்து பண்ணி எடுத்து மிச்ச வேஸ்ட்டை எல்லாம் கொண்டு போய் ஒரு குழியில் தள்ளுவோம். அப்படி பண்ணாமல் வாரத்துக்கு ஒரு மரத்தை கவாத்து பண்ணுறப்போ அந்த இலைகளை கொண்டு வந்து இந்த மாதிரி கட்டி விட்டுட்டா கோழிகளுக்கு சாப்பிட்ட மாதிரி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக கோழி அதை சாப்பிட்டுக்கும். மலை வேம்புன்றதுனால அதுலேயே இயற்கையாக நச்சுயிரி, வைரஸ்ன்ற நச்சுயிரிக்கு எதிரான எதிர்ப்பு சக்தி கோழிகளுக்கு கிடைச்சிருது. உங்கள் உயிர் ஆர்கானிக் ஃபுட்ஸ் இயற்கை விவசாயிகள் நேரடி விற்பனையம் ஈரோடு, சேலம் மற்றும் கோவை.